இன்றைக்கி யாரை பற்றினா ஜெமி சிஸ்டரை பற்றி தான். ஜெமி சிஸ்டரை பற்றி சொல்லணும்னா வார்த்தையில் அவங்களோட வாய்ஸே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அழகாக பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க, பண்பாக பேசுவாங்க. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லைங்க, அவங்க லைவுக்கு போயிட்டு வரவங்க எல்லாரும் சிஸ்டர் பாபி சிஸ்டர் உங்களை மாதிரியே பேசுகிறாங்க, ரொம்ப பாசமானு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்கள ஒரு பெட் லவர் தான். பார்த்திங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சிஸ்டரு. ஆள் மட்டும் க்யூட் இல்லைங்க, குணத்துலேயே ரொம்ப ரொம்ப க்யூட்டு. அவங்க லைவில் போனாலே சரி, அவ்வளோ பாசமலையை எல்லாருக்கும் வாரி வழங்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டான சிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் பிரிச்சுவலாகவும் இருப்பாங்க. ஒரு பிரிச்சுவலாக ஒருத்தவங்க கிடைக்கிறது இந்த காலத்தில் எவ்வளோ ஒரு கஷ்டம் பார்த்திங்கன்னா, அவ்வளோ பிரிச்சுவலாக இருப்பாங்க. அப்பப்போ காடை பற்றி மெசேஜும் சொல்லுவாங்க லைவில். அவங்க லைவ் போனாலே நம்மளுக்கும் ஒரு ஹாப்பின்னு இருக்கும், ஒரு காஃபி குடித்த மாதிரி. எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு மன கஷ்டம், எவ்வளோ சோர்வுகள் இருக்கோ அவங்கவுங்க லைஃப்பில். ஆனால் ஒரு லைவுக்குள்ளே வந்தாலே மன நிம்மதியை தேடி தாங்க வருவாங்க. அதுலேயும் நல்ல உள்ளவங்களாக வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த சிஸ்டர் லைவ்லேயும் எல்லாருமே நல்ல உள்ளவங்களாக வருவாங்க. என்னோடய லைவ்லேயும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒட்டுது, அதாவது பாசத்தை வாரி வழங்குறதுலன்னு. அந்த அளவுக்கு நான் இருக்கேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சிஸ்டர் ரொம்ப க்யூட் வாய்ஸாக நல்லா பேசுவாங்க. அதுமாதிரி வேலையில் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பாங்க. வெளியவே போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்தாலும் சரி, அந்த லைவ் கொஞ்சம் நேரம் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக பேசுவாங்க. அது ஒரு கிரேட்டான விஷயம். கண்டிப்பாக சிஸ்டர், நானும் மறக்க மாட்டேன். நீங்களும் சொன்னீங்க உங்கள் ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணுவேன் எல்லாருக்காகவும். கண்டிப்பாக சிஸ்டர், நானும் உங்களோட சன்னுக்கு மேரேஜுக்காக கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கூடிய சீக்கிரம் சிஸ்டர் வீட்டில் வேறு கல்யாண சாப்பாடு எல்லாருக்கும் போட போகிறாங்க. ஆமாம், அவங்க சன்னுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் வைக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சிஸ்டர், எல்லாமே நல்லதாக நடக்கும். அவ்வளோ செல்லமாக பேசுகிற இந்த சிஸ்டரை பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிஸ்டர் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். நானும் இந்த சிஸ்டர் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, 2 பேரும் ஒரு 52 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கிறோம். ஆமாங்க, அவ்வளோ தூரம் தான் எங்கள் 2 பேருக்கும் டிஸ்டன்ஸு. உங்களை பற்றி எடுத்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சிஸ்டர். காட் பிளஸ் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர், பாய், டேக் கேர். சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நீங்களும் கண்டிப்பாக இந்த சிஸ்டரை போய் அவங்க ஹோமில் மீட் பண்ணுங்கள். அதாவது ஹோம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. டேக் கேர்.